போட்டி நாள் வந்துச்சு. ஆனா தெனாலிராமன் போட்ட திட்டம் அரசரையே மிரள வச்சுச்சு. 1 மாசம் கழிச்சு அரண்மனைக்கு வெளியே குதிரை ஓட்ட போட்டி தொடங்க தயாரா இருந்தாங்க. அரேபிய வியாபாரி தன்னோட குதிரைய நல்லா சாப்பாடு போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு வந்தான். ஆனா தெனாலிராமன் அரசர்கிட்ட மெதுவா சொன்னார், இன்றைக்கு நம்ம குதிரைக்கு சாப்பாடு வேண்டாம் அரசரே. என்னது, பசிக்க வச்ச குதிரையா? நீ எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. போட்டி ஆரம்பிச்சதும் அரேபிய குதிரை முதல்ல வேகமா ஓடுச்சு. நம்ம குதிரை ஆரம்பத்துல மெதுவாதான் ஓடுச்சு. அப்போ தெனாலிராமன் போட்டி முடியும் இடத்துல நல்ல சுவையான தீனி வச்சிருந்தார். பசிச்சிருந்த நம்ம குதிரை அந்த தீனிய பார்த்ததும் மின்னல் வேகத்துல ஓடுச்சு. அரேபிய குதிரை ஏற்கனவே சாப்பாடு சாப்பிட்டு சோர்வாகி நின்னுடுச்சு. போட்டியை ஜெயிச்சது தெனாலிராமனின் குதிரை. புத்தி இருந்தா பலமும் வேகமும் தோற்கும்.